அப்படியே கதைக்குள்ள போய் கரைஞ்சே போயிட்டேன் என்று சொல்ற இயக்குனர்களை லூஸ் என்றெல்லாம் கருதும் ஊர்வலம். என்னையா இவன் கதை சொல்லும் போதே அழுது மூக்க தொடச்சுக்கிட்டு நம்ம சட்டையில தொடகிறான் என்று சில இயக்குனர்களிடம் கதை கேட்ட ஹீரோக்கள் 4 முறை குளிச்சு நல்ல நிலைக்கு திரும்பி வந்த நாட்களும் இங்கே சகஜம். எழுதுற கதை வேறு வாழ்ற நிலை வேறு என்று இருக்க முடியாமல் கதையோடு கதையாகி போகும் இயக்குனர்களால் மட்டுமே நல்ல படத்தை கொடுக்க முடியும் என்பதுதான் யதார்த்தம். அப்படி ஒரு இயக்குனராக மாறிவிட்டார் கீரா என்றால் அட போயா என்பீர்கள். அதுவே ஒரு சம்பவத்தோடு சொன்னா அப்படியா நடந்துச்சு என்று அதிர்ச்சி அடைவீங்க. முதல்ல கீரா யாருன்னு சொல்லியா என்பவர்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல். பச்சை என்கிற காத்து என்ற படத்தை இயக்கியவர் இந்த கீரா. அதுக்கப்புறம் சில கால இடைவெளிக்கு பின் மெர்லின் என்ற படத்தை இயக்கி விரைவில் திரைக்கு கொண்டு வர இருக்கிறார். இவருக்கு நடந்த திகில் சமாச்சாரம் தான் இந்த செய்தியின் சாரம்சம். ஒரு திகில் சினிமா எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர் தன் அறையில் கதை எழுத அமர்ந்தாராம். ஏன் இங்க அங்க போவானா, நம்ம தெருவிலே 4 வீடு தள்ளி சூசைட் பண்ணிக்கிச்சே ஒரு பொண்ணு, அதோட கதையை எழுதுவோம் என்று நினைத்தவர் தினம்தோறும் ஒரு சம்பவமாக யோசித்து எழுத ஆரம்பித்திருக்கிறார். அந்த கதை வளர வளர தன் உதவி இயக்குனர்களும் அந்த பொண்ணே இன்னைக்கு என் கனவுல வந்தாயா, இதை எழுது அதை எழுதுன்னு சொன்னா என்றெல்லாம் அளந்து விட்டுருக்கிறார். அவர்களும் இதை உண்மை என்று நம்பி சற்றே அச்சத்துடன் நடமாட ஆரம்பித்திருக்கிறார்கள். இங்குதான் அந்த கதையில ஒரு ட்விஸ்ட். உதவி இயக்குனர்களிடம் சும்மா பொய்க்காக சொன்ன விஷயம் அப்படியே நிஜமாக நடக்க ஆரம்பித்ததாம். தனிமையில் இருக்கும் நேரங்களில் தன் அருகில் ஒரு பெண் இருப்பதைப் போலவே உணர ஆரம்பித்தாராம் கீரா. சமயங்களில் அவள் தன்னை தொடுவது போலவெல்லாம் தோன்றுமா. பதறி போன அவரு மனநல மருத்துவரிடமோட அவர் என்னவோ சொல்லி ஆவி தெளித்து அனுப்பியிருக்கிறார். இப்போது சம்பந்தப்பட்ட ரூமை காலி பண்ணிவிட்டு வேற ஒரு அறைக்கு ஷிஃப்ட் ஆகிவிட்டார் கீரா. இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றதுக்குள்ள அந்த பொண்ணு மீண்டும் வருவா அப்படின்னு எனக்கு அச்சமா இருக்கு என்கிறார் அவர். இந்த படத்தில் விஷ்ணு பிரியன் ஹீரோவாக நடிக்க அவருக்கு ஜோடியாக அஸ்வினி நடிக்கிறாராம். இந்த பேய் பயத்தை யூனிட்டிலும் பரவ விட்டுருக்கிறார் கீரா. படம் வெளில வர்றதுக்குள்ள யாரெல்லாம் நடுராத்திரில எழிஞ்சு போய் குயோமியோ குயோமியோ என்று கதறப் போகிறார்களோ